யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமையில ஒரு வீட்டை எழுப்பி தருகிறான். இது புதுசா பள்ளிவாசல் கட்டுறாங்கல்ல, அதுக்கும் பொருந்தும். இப்படி பராமரிக்கக்கூடிய வேண்டிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அதுல நம்ம பங்களிப்பு செய்யறோம் பாருங்க, பொருளாதாரம் பங்களிப்பு, உடல் உழைப்பு, இதெல்லாம் நம்ம செய்யும் போது அதற்கும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. என்ன காரணம்? 100 பேர், 150 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் ஒரு கட்டத்தில் மார்க்கத்தை கேட்கும்போது ஒரு 10 பேர், 100 பேர் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சரியான முறையில் குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறும்போது நன்மை இருக்கா இல்லையா நமக்கு? அதுக்காக அவர் நேர்வழி வருவதற்கு நேரா போய் வாயில சொல்றது இருக்கு இல்லைங்க, தாவா செய்யறது நேராக சென்று எடுத்து சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு வகை. இது மாதிரி செயல்பாடுகளால் அவருக்கு நேரான வழி கிடைக்கும் போது அதுல நம்ம நன்மை கிடைக்காதா? அதுல உழைச்சவங்களுக்கு, அதுல பொருளாதாரத்தை கொடுத்தவங்களுக்கு நன்மை கிடைக்காதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, உங்கள் மூலியமாக ஒருவர் நேர் வழிக்கு வந்தால் செந்நிற ஒட்டகம் இருக்கிறதே அதை விட அதிக நன்மை கிடைக்கும்.